ஸ்தோத்திரிக்கிறோம். நிலைவரமான பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூயாதி தூயவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கைவிடாத தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே இயேசுவே உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனே துதியில் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதியில் மகிழ்வரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனே உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. சேனைகளின் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கு 2-3 பேர் நாமத்தில் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவனே உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வேளையிலே எங்களுடைய மத்தியிலே ஆண்டவரே கர்த்தாவே நீர் வரும்படி உங்கள் அன்போடு கொள்ள அழைக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே. எங்கள் மத்தியில் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கர்த்தாவே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. Oh, thank you, Jesus. Thank you, Lord. We praise you. Hallelujah. நாவை விரிவாய் தர அது நன்மையினால் நிரப்புவேன் சொன்ன தேவனே இந்த காலை வேளையில் எங்களுடைய நாவுகளையும் எங்களுடைய இருதயத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் திறக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒரு விஷயம் கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரையும் நாங்கள் ஆண்டவரே உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தாவே உங்களுடைய கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாரும் வந்து இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. துதிக்கிறோம் தகப்பனே. துதிக்கு பாத்திரரே, துகில் மலிவோரே, துதியில் மத்தியில் வாசம் செய்பவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனே, எங்களை காக்கிற தேவனே, யெகோவா நிஸ்ஸியே, எங்கள் ஜெயக்கொடியே, உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. யூதராஜ சிங்கமே வருகிறவரே உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவரே. ஹல்லேலூயா. கொடாக்கொடி ஸ்தோத்திரம் எடுக்கும் ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பின் தேவனே இயேசுவே உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவை தேற்றவாளனே இந்த காலை வேளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனை கர்த்தாவே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே மழை வந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. எல்லா விசுவாசிகளும் ஆண்டவரே வர இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த மலையை தாண்டி வரும்படி கர்த்தாவே ஒரு விஷயம் கூட இந்த மலையை கர்த்தர் நிறுத்தி போடும்படி நாங்கள் காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே உங்கள் சமூகத்தை நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உங்களுடைய வார்த்தையை கேட்கவும் உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கவும் கர்த்தாவே இந்த காலை வேளை கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாட்டி தருவதற்காய் ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்க எல்லாருடைய ஆண்டவரே இருதயத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை இரக்கத்தினாலே கர்த்தாவை வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இங்கே வர இருக்க எல்லாருடைய ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தாவை உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஜீவ பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவன் தாமே ஆண்டவரே இந்த காலை வேளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உடைய வார்த்தை நாளை கர்த்தாவே எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உபவாசத்தோடு ஆண்டவரே ஜெபத்தோடு வந்திருக்க எல்லா வேளையிலும் கர்த்தாவை நீ நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய இரக்கங்களுக்காக நன்றி. உங்களுடைய பிரச விட்டு
மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? Hallelujah. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. மரண பள்ளத்தாக்கிலோ நான் வரும் தீமைக்கும் அஞ்சே. மரண பள்ளத்தாக்கிலோ நான் வரும் தீமைக்கும் அஞ்சே. கருத்தை காத்திட வாக்கு தவறிட வல்ல ஓர் தேவன் உண்டனக்கு. கருத்தை காத்திட வாக்கு தவறிட வல்ல ஓர் தேவன் உண்டனக்கு. வான் செல்லும் பாதை என்ன சார் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. இந்த வாழ்க்கை நான் செல்லும் பாதை என்ன சார் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. தண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீர் இல்லா பாலை அல்லோ. தண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீர் இல்லா பாலை அல்லோ. கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும், தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும், தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். நான் செல்லும் பாதை என்ன சார் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என்ன சார் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. பாடுகள் சகித்த இயேசு அவர் நடந்த பாதை இதல்லோ. பாடு
நேசர் அறிவாரே நாசம் அணுகாமல் காப்பாரே
சொல்லிக் கொண்டிருக்கலாமே அல்லேலூயா, சொல்லிக் கொண்டிருக்கலாமே அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வாரம் இது. ஆவிலே நிறைந்து, ஆவிலே நிறைந்து பாடுவோம். ஆவிலே நிறையும் பொழுது நம்முடைய வாயிலே அதிகமாய் வர வேண்டிய வார்த்தை அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரன், 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 சோத்திரன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரன், 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 சோத்திரன். ஆண்டவராய் துதிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரன், 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 சோத்திரன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவராய், சோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் ஆண்டவராய், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. அல்லேலூயா. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் சீக்கிரமாய் வருவார் என்று விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இளவனமா தூங்குறாங்களா? அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமாக வருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரன் சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார்,
Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே பானா பானா. ஸ்தோத்திரம் ஆண்டவராய். ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவராய். ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவராய். ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவராய். ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவராய். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவராய். ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவராய். ஹல்லேலூயா. 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 ஹல்லேலூயா. 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 Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. Hallelujah. Hallelujah. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானங்களில் காணுதே ஆராதவும் கிருபை. வானங்களில் காணுதே ஆராதவும் கிருபை. மேகங்களில் தோன்றுதே மோசே கண்ட மகிமை. மேகங்களில் தோன்றுதே மோசே கண்ட மகிமை. One more time, one more time. வானங்களில் காணுதே ஆராதவும் கிருபை. நல்ல வானங்களில் காணுதே ஆராதவும் கிருபை. மேகங்களில் தோன்றுதே மோசே கண்ட மகிமை. மேகங்களில்
சொல்லுகிறது, என் நாவு நாள் முழுதும் உடைய நீதியை பாடும். அல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டுதான் இந்த பாடலை அடியேன் எழுதினேன். என் நாவு உடைய நீதியை நாள் முழுதும். கொஞ்ச நேரம் சோதரம் பண்ணுங்கன்னா எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. சத்தத்தை உயர்த்தி சோதரம் பண்ணுங்க, சோதரம் பண்ணுங்க, சோதரம் பண்ணுங்க, சோதரம் பண்ணுங்க. என் நாவு உடைய நீதியை நாள் முழுதும் பாடும் சொல்கிறார் தாவீது. சோதரம் பண்ணுவோம். ஆராதனை நேரம், ஆராதிக்கிற நேரம், துதிக்கிற நேரம், சோதரம் பண்ணுகிற நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம், உயர்த்துகிற நேரம், போற்றுகிற நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் பண்ணுவோம், சோதரம் பண்ணுவோம், சோதரம் பண்ணுவோம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. கதல கதனி கதனி கதர கதன கதல கதர கதல கதர கதல கதர ரகோதின திர லகதன தல கதன கதன கதரி கதன கதர கதல கதர கதல கதர ஆதல கதன கதர கதல கதர கதல கதர கதல கதர. துதிப்பதில்லே மகிழ்ச்சியாய் துதித்து பாட இன்பமே. துதிப்பதில்லே மகிழ்ச்சியே துதித்து பாட இன்பம். துதிப்பதில்லே மகிழ்ச்சியே துதித்து பாட இன்பம். துதிப்பதில்லே மகிழ்ச்சியே துதித்து பாட கதன கதல. துதிப்பதில்லே மகிழ்ச்சியே துதித்து பாட கதன கத. துதிப்பதில்லே மகிழ்ச்சியே துதித்து பாட கொலன கத. துதிப்பதில்லே மகிழ்ச்சியே துதித்து பாட இன்பமே. துதிப்பதில்லே மகிழ்ச்சியே துதித்து பாட இன்பம். துதிப்பதில்லே மகிழ்ச்சியே துதித்து பாட இன்பமே. துதிப்பதில்லே எந்த வசனம்? சங்கீதம் 147:1 சொல்லணும். போன வாரம் முந்தின வாரம் இந்த பாடலை 15 நிமிஷம் பாடி சொன்னேன். மனப்பாடம் பண்ணிக்கிறதெல்லாம். சங்கீதம் 147:1 துதித்தலே இன்பமோ ஏற்றதுமா இருக்கிறது. அதற்காக தான் துதிப்பதிலே இன்பம்னா துதிப்பதிலே மகிழ்ச்சி. இன்பத்துக்கு இன்னொரு வார்த்தை தமிழில் பொருள்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை இன்பத்துக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் மகிழ்ச்சியில துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிப்பதில மகிழ்ச்சி, துதித்தல இன்பமோ ஏற்றதுமா இருக்கிறது. துதித்திடா நீ வா, நம் கர்த்தரை துதிக்க வா. துதித்தலே இன்பமோ ஏற்றதுமா இருக்கிறது. துதித்தலே. அல்லேலூயா. துதிப்பதில்லை மகிழ்ச்சியை துதித்து பாட
துதிப்பதிலே மகிழ்ச்சியே துதித்த பாட துதிப்பதிலே மகிழ்ச்சியே துதித்த பாட இன்பமே துதிப்பெண்ணே உம்மை துதிப்பெண்ணே என் தேவனே துதிப்பெண்ணே உம்மை துதிப்பெண்ணே என் இயேசுவே துதிப்பெண்ணே உம்மை துதிப்பெண்ணே துதித்திட நீ வா நம் கர்த்தரை துதிக்கவா துதிப்பதே இன்பமானது என் தேவ ஜனமே துதித்திட நீ வா நம் கர்த்தரை துதிக்கவா துதிப்பதே இன்பமானது நம்மையே நினைப்பவரை தொழுது கொள்ளவா நம்மை உள்ளங்கையில் வரைந்தவரை ஆராதிக்கவா நம்மையே நினைப்பவரை தொழுது கொள்ளவா நம்மை உள்ளங்கையில் வரைந்தவரை ஆராதிக்கவா. அல்லேலூயா. நம்மையே நினைப்பவரை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். என்ன வசனம்? எந்த வசனம்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12. அநேகருடைய பிறந்த நாளுக்கு நான் இந்த வசனத்தை போடுவேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மையே நினைப்பவரை தொழுது கொள்ளவா. அடுத்தது, உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். என்ன வசனம் அது? என்ன வசனம்? ஏசாயா 49:16. ஏசாயா 49:16. ஸ்திரீ தன் பாலகனை மறப்பாலோ? 15. அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. 16. அல்லேலூயா. உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். வசனங்களை கொண்டு எழுதுகிற பாடல், சும்மா எழுதுறதில்லை. சாலமோன்றதெல்லாம் வசனம் படிச்சுட்டே இருக்கிறதுனால வசனத்தில் கர்த்தர் இந்த ராகம் கொடுப்பார், அப்படியே பாடல்களை எழுதும். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிழ்ச்சியாக பாடணும் அந்த பாடல்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. 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 சோதர 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 சோதரம் ஆண்டவராய். அல்லேலூயா. 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 கரங்களை தட்டி கொஞ்சம் டீம். அல்லேலூயா. சங்கீதம் 119 அந்நிய பாஷை வாரம். இன்னைக்கு பரிசுத்தாவின் வாரம்னா அந்நிய பாஷையின் வாரம். அல்லேலூயா. அந்நிய பாஷையின் வாரம், பரிசுத்தாவின் வாரம், அந்நிய பாஷையின் வாரம். இந்த அந்நிய பாஷையின் வாரத்தில் அந்நிய பாஷை அநேகர் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டவர்களும் அதை பேசாமல் இருப்பதனால அது போய்விடுகிறது. அல்லேலூயா. அப்படி அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தால் தான். இப்போ இங்கிலீஷ் கூட பாருங்கள், இங்கிலீஷில் நீங்கள் பேசலைன்னு சொன்னால் இங்கிலீஷ் போயிடும். இங்கிலீஷில் பேசிகிட்டே இருக்கணும், அல்லது பத்திரிகை படிச்சுட்டே இருக்கணும், புக்கை படிச்சுட்டு அப்போ தான் இங்கிலீஷ் இருக்கும், எல்லாம் போயிடும். இல்லையா? அதே போல தான் அந்நிய பாஷையும் பேசிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த அந்நிய பாஷை எனக்கு வரல, இன்னும் அபிஷேகம் வரல. கர்த்தர் நமக்கு வல்லமையான வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார். என்ன வாக்குத்தத்தம்? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ரட்சிப்பார் இல்லை பாஸ்டர், ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது பரிசுத்த வானத்திலிருந்து தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். 16 நாட்கள் கேட்டார். கேட்டாரா இல்லையா? கேட்டவங்க எல்லாம் என் ஜெபத்தை 16 நாட்கள் கேட்டார். கரங்களை வெட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 16 நாட்கள் ஜெபங்களை கேட்டார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆரோக்கியத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார், வருமானத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், தேவைகளை சந்தித்தார், நம்முடைய பிராணங்களை வாய்க்க செய்தார், நல்ல போஜனத்தை கொடுத்தார், வஸ்திரத்தை கொடுத்தார், தூக்கத்தை கொடுத்தார், என்னென்ன கொடுத்தார் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் அல்லேலூயா. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தபடியா, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவரை தமது வலதுகரம் செய்யும் வல்லமைகளை ரட்சிப்பின் காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து ஜெபத்தை கேட்பார். நம்முடைய தேவன் ஜெபங்களை கேட்கிற தேவன். அதுக்கு தான் அந்நிய பாஷையை பேசுறோம். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்பொழுது ரகசியங்களை பேசுறோம் கர்த்தரோட கூட. அல்லேலூயா. நம்ம ரகசியங்களை பேசுறோம். அந்நிய பாஷைகளை சேர்த்து கர்த்தரை துதிக்கிறது மாத்திரமல்ல, நாம் செய்த சில பாவங்கள் எல்லாம், ரகசிய பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லி அந்த அந்நிய பாஷையில் இருக்கும். அதுக்காக தான் அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை பேசுறோம்னா ஏதோ வளர்றோன்றது அல்ல. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. அப்படியாக அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள எளிதாக நான் ஒரு பாடலை எழுதினேன். எளிதாக சங்கீதம் 119 இங்க எபிரேய மொழியில அப்படின்னு சொல்றது போல, அங்க ஆங்கிலத்தில் ABCDEFG போல அங்க அந்நிய பாஷைக்கு இதற்கும் அப்படியாக அந்த வார்த்தைகள் உண்டு. என்ன? அப்படியாக இந்த அந்நிய பாஷையின் வார்த்தைகளை இங்க தாவீது சங்கீதம் 119
ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு வார்த்தையை எழுதினான். அல்லேலூயா. அதை தழுவி அந்த வார்த்தைகள் எல்லாம் எழுத்து 19 வார்த்தைகள் அதை பிடிச்சு ஒரு பாடலை எழுதினேன். இதுவே அந்நிய பாஷையினுடைய ஆல்பபெட்ஸ். இதெல்லாம் அந்நிய பாஷையினுடைய ஆல்பபெட்ஸ். இதெல்லாம் சேர்த்துனா ஒரு அர்த்தம் வந்துடும். அப்படியாக எழுதின பாடலாம். அந்நிய பாஷை பெறாதவர்கள் இந்த பாடலை பாடிட்டே இருந்தீங்க, பட்டுன்னு பெற்றுக்கிடுங்க. அல்லேலூயா. பாடலாமா அதை? அல்லேலூயா. நூ நூ மேம் தே தே வாவ் வாவ் ஏ டாலே யோ யோ ரே ஷிந்தோ அல்லே பெகே மல் லகோ லகோ தல்ல நூ நூ மேம் தே கே வாவ் வாவ் ஏ டாலே யோ பாடுற சூப்பராக பாடுவார். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு அவர். சத்தத்தை உயர்த்தி பாடுவார். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் ஸ்க்ரீனில் இருக்கா பாட்டு? ஸ்க்ரீனில் இருக்கா? பாடுங்க. எல்லாரும் பார்த்து பாடுங்க. தெரிஞ்சவங்க பார்க்காம பாடுங்க. தெரியாதவங்க பார்த்து பாடுங்க. எல்லாரும் பேசுகிறேன்னு ஒருத்தர் சொல்லுவார். பரிசுத்த வேதாகமத்தில் யார் சொல்லுவார்? அதை உங்கள் எல்லாருடைய அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. நீங்கள் பேசுகிறத விட எல்லாரோட அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன். அல்லேலூயா. ஏன் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன்னா, கர்த்தரோட பேசுகிறவன் கர்த்தரும் தானும் அறிய
பேசுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கும் தனக்கும் தான் தெரியும். அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியாது. அல்லேலூயா. பிசாசுக்கு இந்த பாஷை தெரியாது. அல்லேலூயா. அதனால கர்த்தரும் அவரும் அறிய, நாமும் அறிய இந்த அந்நிய பாஷையை பேசணும். பிசாசுக்கு தெரியாது. சில ரகசியங்களை நம்ம தெரிஞ்ச பாஷைகளை பேசும்போது பிசாசுக்கு தெரியும், அந்த காரியத்தை நம்ம செய்யாதபடி உடைச்சிடுவோம். ஆனால் அந்நிய பாஷையில் பேசும்பொழுது பிசாசு கிட்டே வரமாட்டான். இதுதான் அந்நிய பாஷை வேணும். அப்போ நான் பவுல் சொல்றார், அதிகமாக உங்களை விட அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். அதனால பவுல பிசாசு தொடவே முடியல. அல்லேலூயா. கிட்டே வர முடியல பவுல் கிட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை எல்லாம் விட அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். கர்த்தர் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் கர்த்தரோடு கூட என்ன பேசுகிறான்? ரகசியங்களை பேசுகிறான். அதுக்குதான் இந்த பரிசுத்தாவின் வாரத்துல ஒரு விசையாவது அந்நிய பாஷையை நல்ல ஆவில நிறைந்து ஆராதனை நேரத்தில் பேசிட்டு போயிடணும். அல்லேலூயா. எல்லாரும் பாடுங்கள் இயேசுவின் நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள், சுவிசேஷம் அறிவியுங்கள். வல்ல கல்ல கல்ல கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகள் எல்லோரும் பாடுங்கள் இயேசுவின் நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள், சுவிசேஷம் அறிவியுங்கள். வல்ல 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 கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகள் எல்லோரும் பாடுங்கள் இயேசுவின் நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள், சுவிசேஷம் அறிவியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, இந்த அந்நிய பாஷையினுடைய ரகசியம் வெளியே வந்துச்சு. அந்நிய பாஷை பேசினா என்ன செய்வோம்? கர்த்தருக்கு புது பாட்டை பாடுவோம், பூமியின் குடிகளை எல்லாரும் பாடுங்கள், இயேசுவின் நாமத்தை என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்தரியுங்கள். அடுத்தபடியா சுவிசேஷம் அறிவியுங்கள். பிலமனமா சபையில் ஆத்மாக்களே இல்லை. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்க? ஊரெல்லாம் சுற்றுறீங்களா இல்லையா? ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்கிறீங்களா? சொல்லணும். வீட்டு முன்னாடியே பழகாரன் ஒருத்தர் இருக்கிறான், சரவணன்ட்டு. அவன் நம்ம பாலா இருக்க கடலூர்லேருந்து வராரு. அந்த பாலா அப்பாவுடைய ஃப்ரெண்டு. அவனை பிடிச்சி இழுத்துடுவாங்க. திருவிருந்துக்கு திராட்சை பழம் கொடுப்பான். அவன் தான் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அவன் பண்டாட்டி பெந்தகோஸ்தக்காரி, ரட்சிக்கப்பட்டவ. இவன் கோயிலுக்கே வரமாட்டான், ஊரை சுற்றின்னு இருப்பான். அவனோட எவ்வளோ போய் பழம் வாங்குறீங்க, ஏன் இவ்வளோ பழம் வாங்குறேன்னு, ஒரு நாள் வாயா என் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி இழுத்துனுவாங்க. வருவான், வாங்க கூப்பிடுங்க அவனை, சுவிசேஷன் சொல்லுங்கள். சுவிசேஷன் சொன்னால் தான் ஜனங்க வரும். சுவிசேஷன் சொல்லுங்கள், ஜனங்க தானாக ஓடி வரும். சுவிசேஷம் அறிவிப்பதெல்லாம் ரட்சிப்பு இருக்குது. நம்ம போய் எவ்வளோ வார்த்தைகளை, வீணான வார்த்தைகளை பேசுகிறோம். அப்போ நாம் கேட்குறோம், ஏன் கோயிலில் ஆள் இல்லைன்னா, ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ பேரை கூட்டின்னு வந்திருக்கேன், நான் எத்தனை பேருக்கு சுவிசேஷன் சொன்னேன், என் குடும்பம் வந்திருக்குதா, என் குடும்பம் வந்திருக்குதா, என் பிள்ளைங்க வந்திருக்காங்களா? இதுதான் வந்து சபைக்கு ஆரம்ப பகுதி. நான் உள்ளே போயிட்டேன்னா நீங்கள் எல்லாம் வந்து புண்பற்றுவீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறது ஜாகிரதையாக பேசணும். பாஸ்டர்கிட்ட பேசும்போது, சின்ன பாஸ்டர்கிட்ட பேசும்போது ஜாகிரதையாக பேசணும். ஏன் ஆள் இல்லை, நீங்கள் சுவிசேஷமும் அறிவிக்கிறது. சிம்பிள், அவ்வளோதான். பாதி பேர் இங்கே முன்னாடி உட்காந்து கிட்டார் வாசிச்சுக்கிறாரு. சபையில் இருக்கிற பாதி பேர்
அவர் கூட்டின்னு வந்தவங்க. பாதி பேர் சபையில் இருக்கிறவங்க அவர் கூட்டிகிட்டு வந்தவங்க. அல்லேலூயா. அவர் கூட்டிகிட்டு வந்தவங்களில் அவங்களும் சிலரை கூட்டிட்டு வந்தாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அவங்க சிலர் இன்னும் தசம்பாகம் காணிச்சிருக்காங்க. அவங்க சபைக்கே வரல, என் மூஞ்சியே பார்க்கல. சபைக்கு தசம்பாகம் அப்படி அப்படி செஞ்சு உட்காந்து அமைதியாக இருக்கிறார். சபையில் அமைதியாக இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அப்படி இருங்க. சுவிசேஷம் சொல்லுங்கள். இழுத்துன்னு வந்தவங்க, அவர் இழுத்துன்னு வந்தவங்கள அவங்க இன்னும் பேர் கொஞ்சம் பேர் இழுத்துன்னு வந்தாங்க. அவங்க வந்தவங்க அவங்க தசம்பாகம் காணிக்க இன்னும் அனுப்புகிறாங்க. அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்கும் நினைக்கும் போது. கமலுக்காக கத்துற சோதனை பண்ணுவேன் நான். என்னடா இது, இவ்வளோ பேரை கூட்டின்னு வந்தார். கூட்டின்னு வந்தவங்க இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டின்னு வந்தாங்க. அவங்க சபைக்கு வரல, ஆனால் காணிக்க அனுப்புகிறாங்க. கரங்களை தட்டுங்களேன் அந்த தேவ மனுஷனுக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. பலமாக கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்றைக்கி 11:30 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. பரிசுத்த ஆவியின் வாரம் ஃபுல்லாக பவர் ஏற்றிட்டு வந்தேன். இறக்கலாம் அப்படின்னு சொன்னால் 11:30 மணிக்கு முடிச்சிடணும்னு சொன்னாங்க. அதனால் குறைச்சி நேரத்தில் உங்களுக்கு சில முக்கியமான காரியங்களை சொல்லி முடிப்பேன். எல்லாம் 2 கைகளை உயர்த்திக்கிடுங்க. கொஞ்ச நேரம் ஆராதனை செஞ்சு முடிச்சுடுவோம். 2 கைகளை உயர்த்தி.
கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி துதிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். அது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி நாங்களும் அது தேவாலயம். நீ தங்கும் வனமும் அது சிங்காசனம். பூமி உந்தன் பாதபடி நாங்களும் அது தேவாலயம். நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ சர்வ சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீ சர்வ சிருஷ்டிகரே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி யாவும் உம்மை பணிந்து தொழுதிடுதே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உம்மை பணிந்து தொழுதிடுதே. கெருபின் சேராபின்கள் பணிந்து உம்மை போற்றுதே. உலக குருக்கள் எல்லாம் பணிந்து உம்மை போற்றுதே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உம்மை பணிந்து தொழுதிடுதே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உம்மை பணிந்து தொழுதிடுதே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியாக திட்டுவாளனே, இந்த மன மகிழ்ச்சியான பரிசுத்த ஆவியின் வாரத்திற்காக கர்த்தாவே சோத்திரம் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் கொஞ்ச நேரம் ஆராதித்த பொழுது வல்லமையாய் இறங்கி வந்தீரை. கர்த்தாவே, மகிமையாய் இறங்கி வந்தீரை. கர்த்தாவே, தேவரீர் பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினீர். நன்றி ஆண்டவராய். தொடர்ந்து இந்த ஆராதனையில் மகிமைப்படுவீராக. தடைகள் நீக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு வருவீராக. சபையின் தரிசனங்களை நிறைவேற்றுவீராக. உலகத்தில் உள்ள 1 கோடி 7 கோடி கர்த்தாவே தேவரீர், உலகத்தில் உள்ள 700 கோடி ஜனங்களில்
1% ஜனம் 7 கோடி ஜனங்களை கிறிஸ்து அப்போஸ்தலர் சபைக்கு தருவீராக. 2000 கிராமங்கள், 2000 சபைகள், 2000 மேய்ப்பர்களை எழுப்ப கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டுவீராக. வாங்கியிருக்கிற ஸ்தலத்திலே நாங்கள் சபையை கட்ட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அந்த கிராமத்தில் ஒரு சபை எழும்பட்டும். இந்த வாங்கியிருக்கிற இடத்தை நாங்கள் இந்த வருஷத்திலே கட்டத் தொடங்க கிருபை செய்வீராக. அங்கே ஒரு மேய்ப்பனை போட்டு ஆண்டவராய் அங்கே இருக்கிற ஜனங்களை ஆண்டவரை தேவரீர் இயேசுவே அந்த விக்கிரக கோட்டைகளை இயேசுவே நாமத்தினால உடைத்து அங்கே இருக்கிற ஜனங்களை உம்மை ஆராதிக்க கொண்டு வர ஆண்டவரை தேவரீர் இயேசுவே செம்பேடில் நீர் சபையை எழுப்பும்படியாய் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபை எழும்பட்டும், அங்கே சபை கட்டப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே தேவரீர் ஊழியக்காரன் வாலிப ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறீர். சபையில் சில தெரிந்து கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொண்டது போல, சீலாவையும் பர்னபாவையும் தெரிந்து கொண்டது போல சபையில் சிலரை தெரிந்து கொண்டு அந்த ஸ்தலத்தில் போய் சபையை கட்டி எழுப்பி ஒரு ஞானஸ்தானத்தை தொட்டியை கட்டி ஆண்டவரே கர்த்தாவே சபைக்கென்று ஒரு சொந்த ஸ்தலத்தையும் சபைக்கென்று ஒரு சொந்த ஞானஸ்தானத்துக்கு தொட்டியும் கொடுத்து ஒரு ஊழியக்காரனை போட்டு இந்த சபையை நடத்த இந்த வருஷத்தில் தொடங்க கர்த்தர் கிருபை செய்யும். சபையின் தரிசனங்களை நிறைவேற்றும் ஆண்டவராய் இந்த ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத பிசாசின் கரங்களை கிரியைகளை வல்லமை அவனுடைய ஆலோசனை தந்திரங்களை சூழ்ச்சிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் காட்டுகிறோம் ஆண்டவராய். விடுதலோடுமை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் நீரை மகிமைப்படும்படியாக வேண்டுகிறோம் பரலோக பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. Philip James connect பண்ணுங்க. Philip James connect. Philip James, you go there and help him. Philip James will read. Philip James, are you ready? Bring him on the screen. Philip James will read Psalms 81. Psalms 81, Philip James will read. He loves tongues. Philip James அந்நிய பாஷைனா ரொம்ப அவருக்கு பிரியம். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப அந்நிய பாஷை ரொம்ப பிரியம். அந்நிய பாஷையிலே நானும் பாஸ்டமாக ஜெபம் பண்ணுவோம். 42 வருஷம் எங்களுக்கு கல்யாணமாகி அந்நிய பாஷை ரொம்ப நேரம் நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணேன்னா என்ன நீ எதோ அப்படியே பேசி ஜெபம் பண்ணிட்டு போகிற அப்படின்னுவாங்க அவங்க. ஆனால் பிலிப் ஜேம்ஸு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணால் உடனே என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, அந்த அந்நிய பாஷை ஜெபத்தை ரொம்ப விரும்புவார். வெறும் பாஷையிலே பேசி ஜெபத்தை முடிப்பார். அவருக்கு பல அற்புதங்கள், அவருக்கு பல அற்புதங்கள், பல அதிசயங்கள். He loves tongues. அந்நிய பாஷையில். ஹல்லேலூயா. I also love tongues. அந்நிய பாஷை. 81. He would have by now picked up. Very sharp man. Praise the Lord. Psalms 81. Psalms 81. See that. To the chief musician upon Gittith, a psalm of Asaph. Sing aloud unto God our strength. Make a joyful noise unto the God of Jacob. Take a psalm and bring hither the timbrel, a blessed harp with the psaltery. Blow up the trumpet in the new moon, in the time appointed, on a solemn feast day. For this was a statute for Israel, and a law of the God of Jacob. This he ordained in Joseph for a testimony, when he went out to the land of Egypt, where I heard a language that I understood not. I removed his shoulder from the burden. His hands were delivered from the pot. Thou callest in trouble, and I delivered thee. I answered thee in the secret place of thunder. I proved thee at the waters of Meribah. Hear, O my people, and will testify unto thee. O Israel, if thou wilt hearken unto me, there shall no strange God be in thee, neither shall thou worship any strange God. I am the Lord thy God, which brought thee out of the land of Egypt. Open thy mouth wide, and I'll fill it. But my people would not hearken to my voice, and Israel would none of me. So I gave them up unto their own heart's lust, and they walked in their own counsels. Oh, that my people had hearkened unto me, and Israel had walked in my ways. I should soon have subdued their enemies and turned my hand against their adversaries. The haters of the Lord should have submitted themselves unto him, but a time should have endured forever. He should have fed them also with the finest of the wheat, and with honey out of the rock should have satisfied thee. May God bless you all with the scripture. Amen. Thank you, Philip James. காணிக்கை எடுப்போம். சாம்பாபு கம் ஊழியக்காரமா வாங்கோ.